படம் ஓகே தான். 1990s நடந்த அந்த ஃபாரினோட பேஸ்ல எடுத்திருக்காங்க. ஏன்னா ஃபாரின்ல போய் சம்பாதிக்கிறவங்களோட கஷ்டங்களையும் அதுல இருக்கு, ஒரு அப்பா பையன்ற ஒரு பாசமும் அதுல இருக்கு. எப்படி தம்பி இருப்பா அந்த பொண்ணு? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். கிட்ட வந்தா ஒருத்தர் ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஃபைட்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதாவது புது கதை மாதிரி கிராமத்துல இருந்து படம் எடுத்திருக்காங்க. நாங்களும் வில்லேஜ்ல இருந்தா வரோம். படமெல்லாம் நடிக்கிறாரு. பிரேம் எல்லாம் பயங்கரமா இருக்கு. கேமரா நல்லா வெற்றி. புது ஹீரோ வெற்றி வந்து நல்லா பண்ணிருக்காப்ல வச்சிருக்காப்ல. அதே மாதிரி ஹீரோ இன்னும் சூப்பரா பண்ணிருக்காங்க. கடைசியில் ஆக்டர் பிரபு வந்து சின்னத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம், அவரை நல்லா பண்ணிருக்காரு, வச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். புலி மூட்டையா? இந்த படத்துல வந்து ஒரு தந்தைக்கும் ஒரு மகனுக்கான ஒரு ஆழ்ந்த ஒரு உறவுல சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அது வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த படத்துல சூப்பரா பண்ணிருக்காங்க. அதாவது அந்த புதுமுகன்ற மாதிரியான ஒரு தோற்றங்கள் இல்லை, உண்மைக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், கண்டிப்பா அவசியம் பார்க்கலாம். நல்ல குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். ஃபைட்டு சூப்பரா பண்ணியிருக்காங்க. உண்மைக்கு ஃபைட் வந்து ஹீரோ வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஃபைட் மாதிரி தான் பண்ணியிருக்காரு. அது ஒரு புதுமுகம்ன்றே அதில் காட்டல, அந்த ஃபைட் சீன் எல்லாம் காட்டல. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஃபைட் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. டைம் போனதே தெரியல. ஃபேமிலியோட பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இந்த வீக்கெண்ட்ல நல்லா இருக்கும் படம். படம் சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். மாதிரி நியூ மூவிஸ்லாம் கண்டிப்பா வரவேற்கப்பட வேண்டியது. ஏன்னா எல்லாருமே நல்ல செலிபிரிட்டிஸோட மூவிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்பா பொண்ணுக்கு உண்டான சென்டிமெண்ட் நிறைய இருக்கும். பட் இது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உண்டான ஒரு சென்டிமெண்டான ஸ்டோரி. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்டா கொடுத்து நல்லா அழகெல்லாம் வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல நல்ல ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்கவே இல்லை, பட் சூப்பர், ரொம்ப பெஸ்ட், சூப்பரா இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, அதாவது ஒரு முக்காசு படத்து வர நார்மலா போயிட்டு இருந்தது. லாஸ்ட்ல ட்விஸ்ட் அப்படியே மாத்திட்டாங்க. எல்லாரும் எதிர்பார்த்ததை விட இது வேற லெவல். நல்லா தான் இருக்கு. இந்த படம் ஹிட் ஆகும் நிச்சயமா. உண்மையிலேயே இல்ல, அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஓடணும்னு எதிர்பார்க்க. பிரபு சார் கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருச்சு இந்த படத்துல. அது போக அந்த மன்சூர் அலிகான் சார் காமெடியெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இந்த கோயிந்தெல்லாம் வர நம்ம தங்கதேவ சார் மிரட்டி விட்டாரு. அது போக இது அப்பா பிடிச்சவங்களுக்கு இது இந்த படம் கண்டிப்பா கனெக்ட் ஆகும். பிடிக்காதவங்களுக்கும் இந்த படம் கண்டிப்பா கனெக்ட் ஆகும். எல்லாரும் வந்து ஃபேமிலியோட ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ், பிரபு சாரோட எமோஷன், அப்பா மகனோட. அதனால நல்ல படம் ப்ரோ. கிராமத்து சப்ஜெக்ட் நல்லா பண்ணியிருக்காரு. வெற்றியும் பிரபுவும் மறக்கிட்டாங்க. அப்புறம் என்ன சொல்றது, காமெடி நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஹீரோயின், ஆமா சொல்ல மாதிரி ஹீரோயின் செம்மையா பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த ஒரு பிஜிஎம் வேலுநாச்சியாரா இந்த ஏதோ ஒரு பிஜிஎம் வருது, செம்மையா பண்ணியிருக்காங்க. அதாவது நான் படத்தை பத்தி பேசணும்னா வந்து மகா கண்ணனுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்ஷன் பண்றாங்க. ஒரு பெரிய லெவல்ல ஒரு பெரிய டைரக்ஷன் பண்ண மாதிரி ஒரு நல்ல லெவல்ல பண்ணிடுறாங்க. அந்த போட்டோகிராஃபி தான் அருமையா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி தான். எந்த லொக்கேஷன் எடுத்துருக்காங்க, ஒரு கிராமத்துல, அதாவது கிழக்கு சீமையிலே மாதிரி எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. பட் அந்த கான்செப்ட் கிடையாது. இருந்தாலும் ஒரு அப்பா மகனுக்குள்ள ஒரு பாண்டை வந்து அவங்க சொல்ற விதம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுல அந்த காதலையும் இணைச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கு. இது வந்து எனக்கே தெரியும். நான் வெளிநாட்டுல இருந்திருக்கேன். என்னோட பணமும் இப்படி உண்டியலா போயிருக்கு. அப்போ இந்த பணங்கள் போகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறதுலாம் வந்து அவங்க ரொம்ப டீப்பா சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே சொல்றேன், படம் நடிச்ச ஹீரோயினை பார்க்கும்போது உங்களுக்கு புதிய பாதை சீதாவா அந்த காலத்துல சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னொரு ரேவதி மாதிரி நடிச்சிருக்காங்க. உண்மையிலே அவங்க நடிப்பு அருமையா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஹீரோ நல்லா நடிச்சிருக்கு. அப்புறம் வெற்றி சார் நல்லா நடிச்சிருக்காரு. பிரபு சார் கலைக்கிட்டார், ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. எல்லா கேரக்டருமே அவங்களோட இதுல பாணியில ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஃபைனல்ல ஒரு இன்ட்ரோல் வரைக்கும் நல்லா போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் லைட்டா கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பீடை பிக்கப் ஆகி போச்சு. கடைசியில வந்து ரொம்ப அழுக வச்சுட்டாங்க. உண்மையிலேயே சொல்ல வரும்போது எனக்கு அவ்வளவு கண்ணில் தண்ணி வருது. உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங்கான ஒரு படம். எல்லாருமே கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. ஆக்சுவலாக வந்து பிரபுவோட ஆக்டிங் வந்து நான் தம்பி கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இது அதோட வேலைமா இருந்துச்சு. அப்பா மகன் ஒரு எனக்கு அப்பா இல்லை. இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனலாகவும் ஒரு வேற லெவலில் ஒரு சீனாகவும் ரொம்பவே சூப்பராக எடுத்திருந்தாங்க. சின்ன சின்ன லேக் இருக்கும், அது எல்லா படத்துலையும் இருக்கிறதா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு அப்பா அம்மையோட சீன் வேற மாதிரி இருந்துச்சு. ஹீரோனோட சீன், ஹீரோட சீன் அப்படியே அந்த படத்தை ஒரு பருத்தி வேறு சீன் அப்படியே கொஞ்சம் கொண்டு போய் இருந்துச்சு. வேற லெவலில் இருந்துச்சு. எனக்கு அது பருத்தி வேறுனா கையை தூக்குறப்பெல்லாம் பருத்தி வேறு படத்தை பார்த்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே சிறிதாக எல்லா ஃபேமிலியும் வந்து படத்தை பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப எமோஷனலாகவும் ஒரு சூப்பராகவும் இருக்குன்றது என்னோட தாட்டு. வேற லெவலாக இருந்துச்சு. அங்கே வேற ஏதாவது வில்லன் ஆக்டிங் வேற லெவல். உண்மையிலே அடுத்த தலைமுறைக்கு வில்லன் வந்து புதுதாக கொடுத்துருந்தாலும் வேற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு.
வேற லெவலா இருக்கு. ஹீரோனி தாங்க படமே பார்க்கணும், மெயினுக்கு ஹீரோனி தாங்க வரணும். அவ்வளோ சூப்பரா ஆக்டிங் பண்ணிருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல அவங்கள பாக்குறப்ப அமிர்தா வரியர் மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஓகே, அவங்கள மாதிரி இருக்காங்களா, இவங்க அவங்கள மாதிரி இருக்காங்க. அவ்வளோ சூப்பரா ஆக்ட் பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோனி மாதிரி தெரியல, அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஹீரோவும் அதே மாதிரி தான் நல்லாவும் ஆக்ட் பண்ணிருந்தாங்க. சொல்லலாம் சாங் ஒரு சில சாங்லாம் வந்து அந்த ஐட்டம் சாங் தான் நல்லா இருந்துச்சு. அந்த இது அம்மா வரியா அப்படின்ற சாங்லாம் உண்மையிலே வேற லெவலா இருந்துச்சு. அம்மா தரியா அப்படின்றதுனால வேற லெவல், உண்மையிலே அது சூப்பரா இருந்துச்சு. அண்ட் சில சாங்லாம் வந்து கொஞ்சம் கேட்கற மாதிரி இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் டைட்டில் இன்ட்ரோ வரையும் எடிட்டிங், கேமரா, போட்டோகிராஃபி, சினிமேட்டிக் சூப்பரா பண்ணிருந்தாங்க. சிலோடு சாங் சீன்ஸ்லாம் வேற லெவலா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க. அந்த படம் வந்து நல்லா கிளிக் ஆகும் அப்படின்ற காட்டிலும் இந்த படம் ஒரு வந்து அடுத்த பேசும் அப்படின்ற மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு மேலே. தேங்க்யூ.